ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த தலைமுடி உதிர்தல் ஹேர் ஃபால்க்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா இந்த டேண்ட்ரஃப் தாங்க. டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த டேண்ட்ரஃப் எப்படிங்க சரி செய்யலாம்? நான் ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்றேன், இல்ல ஒரு ஹோம் ரெமெடி யூஸ் பண்றேன்னா டக்குன்னு இது வந்து போகுதுங்க. ஆனா திரும்ப ஒரு 10 டேஸ்லயோ செகண்ட் வீக்லயோ எனக்கு உடனே வர ஆரம்பிச்சிருது. இது சீசன்லாம் கிடையாதுங்க. சம்மரா இருந்தாலும் விண்டரா இருந்தாலும் எப்பவுமே எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு. ஒரு சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு டேண்ட்ரஃப் எனக்கு தலைய தட்டாவே பவுடர் மாதிரி தலையில இருந்து கொட்டுதுங்க. இந்த பவுடர் மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஹெட்ல இல்ல ஷோல்டர்ல இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே அந்த பவுடர் பட்டு பட்டு எனக்கு சின்ன சின்னதா அப்படி கொப்புளங்கள் மாதிரி வர ஆரம்பிக்குது அப்படியெல்லாம் சொல்றாங்க. டேண்ட்ரஃப் அப்படின்றது என்ன? அதாவது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆனாலோ இல்ல தலையில அதிகமா இந்த சீபம் அப்படின்னு சொல்ற இந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருந்தாலோ டேண்ட்ரஃப் வரும். பெரும்பாலும் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தாங்க இது ரொம்ப பாடா படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமா டஸ்ட் வந்து அதுல படிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கிறது, இல்ல வாரத்துக்கு 2 முறை தலைக்கு குளிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு டேண்ட்ரஃப் தாங்க வரும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா வெளியில ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வந்தாலே அவ்வளோ டஸ்ட் நம்ம தலையில இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டஸ்டோட ஆயிலும் சேர்ந்து உங்க தலைமுடி அதனுடைய வேர் பகுதி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். அந்த வேர் பகுதி உங்களுக்கு வீக்காக ஆரம்பிச்சதுன்னா நாளடைவில் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருங்க. இந்த டேண்ட்ரஃப் ரொம்ப வருஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு சொரியாசிஸ் தான் நமக்கு இருக்குன்னே தெரியாம டேண்ட்ரஃப்கான சொல்யூஷன் என்ன, டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ இந்த டேண்ட்ரஃபை சரி செய்யணும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரை ஸ்கேல்பை நம்ம சரி செய்யறதுக்கும் என்னென்ன வழிமுறையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போலாம் என்னென்னவோ ஷாம்பு இருக்கு, கண்டிஷனர் இருக்கு, ஹேர் சீரம் இருக்கு. இது எல்லாமே நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதை நீங்கள் சரியான ஒரு ஷாம்புவோ கண்டிஷனரோ தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் டாக்டரையோ இல்லை ட்ரைகாலஜிஸ்டையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் ஹோம் ரெமெடி மாதிரி இப்போ ஹேர் வாஷ் பவுடர் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர், இந்த பொடுகு பிரச்சனை கம்ப்ளீட்டாக நமக்கு சரியாகணும்னா இந்த ஹேர் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, டாக்டர் ஷேக்காய் பொடி யூஸ் பண்ணாலே எனக்கு ட்ரை ஆகுது, ஷேக்காய் பொடி யூஸ் பண்ணால் தலைமுடி ரொம்ப கொட்டுது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுது, தலையில் எனக்கு டேண்ட்ரஃபே அதனால தான் வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க. பிளெயினாக நீங்கள் ஷீக்காய் பொடியோ யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தாங்க ஆகும். ஷீக்காய் பொடியோட சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டேண்ட்ரஃபும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் கட்டாயம் இந்த ஹேர் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, ஷேக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் 500 கிராம் அளவுக்கு ஷேக்காய் எடுத்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு எடுக்கணும். பச்சை பயிறு நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாதுங்க. ஸோ சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு 1 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக இந்த பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து சோப் நட் அப்படின்னும் சொல்லுவாங்க. நுரை வந்து இதில் அதிகமாக வரும். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். வெட்டி வேர் எவ்வளோ தேவைன்னா 250 கிராம் வெட்டி வேர் தேவை. அடுத்ததாக செம்பருத்தி மலர்கள், ரோஜா இருக்கு இல்லைங்களா, இது ஆவாரம்பூ, இது எல்லாமே ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதனோட கருஞ்சீரகம், கடுக்காய் இது ரெண்டுமே 300 கிராம். பச்சரிசி 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். எலுமிச்சை தோல் இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உசிலம் இலை அப்படின்னு சொல்லுவோம், நல்லா கிரீன் டார்க் கிரீன் கலர் இந்த பவுடராகவே நமக்கு கிடைக்கும். இந்த பவுடர் மறக்காம ஒரு 500 கிராம் இதுல சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நல்ல ஃபைனா நைஸா பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர்ல இந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்க்கலாம். இல்லைன்னா வெந்நீர் சேர்த்து கலந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹேரில் அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் போது நல்லா சாஃப்டாக உங்கள் ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்கும். அதே மாதிரி தலையில் ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படாமல் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பங்கு அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கணும். வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ
இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேக்காய் பொடி போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு 2 முறை, வாரத்துக்கு 2 முறை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. தலைமுடி உதிர்தலாக இருக்கட்டும், அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குங்க. இந்த டேண்ட்ரஃப் இருக்கிற நிறைய பேருக்கு புழுவெட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா தலையில் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு ரவுண்டாக இருக்கும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஷேக்காய் பொடியும் நான் சொன்ன ஆயிலும் அப்ளை பண்ணி பாருங்களேன். நல்லாவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸில் ஷோல்டர்லாம் சின்ன சின்னதாக ஆக்னிஸ் மாதிரி வருது இல்லைங்களா? அந்த சின்ன சின்னதாக அந்த ஆக்னிஸ் வர்றதும் மறையணும் அப்படின்னா இன்டர்னலாக ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம என்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம். எப்படின்னா ஆவாரம் பூ ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 100 கிராம்ஸ் தனியா விதைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆவாரம் பூ, தனியா விதைகள் ரெண்டுமே 100 கிராம்ஸ். இதில் சீரகம் ஒரு 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், திப்பிலி 20 கிராம், 3 சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதை டெய்லி காலையில் நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணீரில் இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டே வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு தலையிலுமே டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை ஸ்கின்லேயே நமக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் தான். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கேல்பில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, டேண்ட்ரஃப் இருக்கிறது, இது எல்லாமே வருங்க. அப்போது இந்த கான்ஸ்டிபேஷனை எப்படிங்க சரி செய்யலாம்னா இந்த டீயை உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த திரிஃபலா சூரணம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டரில் நம்ம இரவு நேரத்தில் நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கும்போது, திரிஃபலா சூரணம் குடிக்கும்போது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குது, இல்லை ஆசனவாய் பகுதியில் இந்த வெடிப்பு மாதிரி இருக்குது, ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் சிம்பிளாக இந்த 2 வழிமுறையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக நமக்கு க்யூர் ஆகிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.